ஹாய் மக்களே! நாயா பொறந்தது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? நீங்க நெனச்சுக்கலாம், நாங்க ஜாலியா இருக்கோம்னு. ஆனா எங்க வாழ்க்கை அவ்வளவு ஈஸி இல்ல. எங்க கஷ்டத்த உங்களுக்கு ஒண்ணு ஒண்ணா சொல்றேன் கேளுங்க. 1 புதுசா வந்த டாக் லவர்ஸ் எங்கள வீட்ல வளர்க்குற பாடு இருக்குதே! அப்பப்பா! எங்களுக்கு பேரு டாக் தானே! அதென்ன டைகர்ன்னு வைக்கிறது? இது எங்க டைகர் அண்ணனுக்கு தெரிஞ்சா, எங்க நெலைமைய யோசிச்சு பார்க்கவே பயமா இருக்கு. நீங்க எல்லாம் ஈஸ்ல முடியிற பேரா வச்சுப்பீங்க. ஆனா எங்களுக்கு மட்டும் மாற்றி விடுற பேரா? 2வது சொல்றேன் கேளுங்க. எங்களுக்கு ஷேக் ஹேண்ட் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்றீங்க. இருக்கிறதே எங்களுக்கு 4ம் லெக்கு தான். இதுல நாங்க ஷேக் ஹேண்டுக்கு எங்க போறது? ஷேக் லெக்கு தான் பண்ணணும். இத கேட்டா கல்ல கையில வச்சிருப்பீங்க. அதுக்காகவே வேற வழி இல்லாம நாங்க ஷேக் ஹேண்ட் பண்ண வேண்டியதா ஆயிடுது. 3வதா தெருல நான் பொறந்தப்போ, "ஹே பப்பி செம்மையா இருக்குல்ல? கலர் செம்மையா இருக்குன்னு" என்ன உங்க வீட்டுக்கு எடுத்து வந்து கழுத்துல பெல்ட் ஒண்ண மாட்டி விட்டு, எங்க அம்மாவே என்ன பார்க்க வந்தா கூட, "ஏய் இது எங்க பப்பி, கழுத்துல பெல்ட் இருக்கு பாருன்னு" ரூல்ஸ் பேசுவீங்க. இது கூட பரவால்ல. நான் கொஞ்சம் வளர்ந்த உடனே என் மூஞ்சி கொஞ்சம் கூசா, அப்படி இப்படின்னு தானே இருக்கும். இதென்ன கலர் மாறிடுச்சு, மூஞ்சி இப்படி ஆயிடுச்சுன்னு பேசுவீங்க. நீங்க மட்டும் குழந்தையா இருக்கிற மாதிரியா அழகா இருக்கீங்க இப்போ? கொஞ்சம் ஒரு மாதிரி தானே இருக்கிறீங்க. ஹிஹிஹி. 4வதா நாங்க வீட்ல வளர்றப்போ பாசமா இருப்பீங்க, சோறு போடுவீங்க, தங்கறதுக்கு இடம் குடுப்பீங்க. அதுவே உங்க வீட்ல சண்டை வந்துட்டா, வார்த்தை நாயேன்னு திட்டுறது. நாய குளிப்பாட்டி நடு வீட்ல வச்சாலும் அது குலாப் ஜாமுன் சாப்பிட தான் போகும்னு டயலாக் பேசுறது. இதெல்லாம் பக்கத்துல நின்னு நாங்க கேட்டுட்டு, சூடு சொரணை இல்லாம கேஷுவலா இருக்கணும். அடச்சை! 5வதா உலகத்துல எவ்வளவோ பழமொழி இருக்கு. அதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கிற சக்தி உங்களுக்கு கிடையாது. பட் கல்ல கண்டான் நாய காணோம், நாய கண்டான் கல்ல காணோம். இது மட்டும் எப்பிட்றா ஞாபகம் வச்சிருக்கீங்க? ஓங்கி அடிச்சா 1 டன் வெயிட்ரா சூர்யா சொல்லித்தாண்டா நாங்க கேள்விப்பட்டிருப்போம். ஆனா நீங்க நிஜத்திலேயே அதை காட்டுறீங்களே, முடியலடா. 6வதா இதெல்லாம் விட வீட்டை சுத்தி சுத்தி வர எங்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன். டேய் 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 கவர்மெண்ட் சொல்றது முதல்ல நீங்க ஃபாலோ பண்ணுங்கடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம். எங்களை பாதுகாக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 777 சார்லி படத்தில் வர மாதிரி எங்களை லவ் பண்ணுற டாக் லவர்ஸுக்கு நாங்கள் சல்யூட் பண்ணுறோம். சல்யூட். நீங்கள் டாக் லவர்ஸாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றி மக்களே.